இன்றைக்கி ஒரு நல்ல நாள் அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை நான் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சில பதிவுகளை நான் பார்க்கல. ஆனால் அதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது. இன்றைக்கி காலையில் நான் ஒரு போஸ்டோடு போட்டேன். அதாவது இந்த ஈனப்பிறவி குரல் இருக்கு இல்லையா, இது வந்து இதுக்கு முன்னாடி போட்ட, அதாவது கடைசியாக போட்ட பதிவை சத்தியமாக சொல்ல நான் பார்க்கவே கிடையாது. அதுக்கு முன்னாடி போட்ட பதிவுக்கு நான் பதில் கொடுக்குறேன், என்ன நடந்துச்சுன்ற உண்மையை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் என்னோடய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி அமாவாசை அப்படிங்கிறதுனால எல்லாமே முடிச்சுட்டு ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு நாங்கள் வந்துட்டு ஒரு இடம் பார்க்குற விஷயமா திருமழிசை வரைக்கும் போயிட்டோம். அப்படி காரில் போயிட்டு இருக்கும்போது தான் நான் என்னோடய மொபைல் எடுத்து பார்த்தப்ப இன்னொருத்தவங்க, அதாவது இதே குரூப்பில் இருக்கிற இன்னொருத்தவங்க வந்து ஏன்னோ ஜடம் ஐடம் இக்குன்னு ஏதோ ஒன்று வளரிட்டு இருந்தாங்க. இது என்னடா இது சம்மந்தம் இல்லாத ஏதோ விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்னவா இருக்கும் அப்படின்ட்டு, அதுவும் அந்த அந்த போட்டாங்க இல்லையா ஒரு நாட்டாம, அவங்களுக்கு சொல்கிறேன் என்ன நடந்துச்சு, எந்த சுச்சுவேஷனில் இதெல்லாம் நடந்துச்சுன்னு ஒன்றுமே தெரியாமல் இந்த மாதிரி பஞ்சாயத்துக்கெல்லாம் வராதிங்க. விஷயம் தெரிஞ்சால் பேசணும், இல்லைன்னா பொத்திக்கிட்டு போகணும், புரியுதா? ஏன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அதோட வலி வேதனை கஷ்டம் எல்லாமே தெரியும். உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் உங்களுக்கு கண்டென்ட்டுக்காக, ஏன் நேற்று புரோக்கர் எதுவும் வீடியோ போடலையா உங்களுக்கு? சரி, அதை அப்புறம் பார்க்குறேன். நான் இப்போ இந்த விஷயத்துக்கு வரேன். அதுக்கப்புறம் அதான் என்ன இது இட்டம்லாம் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்போதான் இந்த ஈனப்பிறவி இருக்கு இல்லையா, இந்த குரல், அதோட கடைசியாக போட்ட பதிவை போய் பார்த்தேன். பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது எனக்கு. என்னன்னா, இப்போ திருடன் வந்து திருடிட்டு ஓடும்போது திருடன் அவனே கத்திட்டு ஓடுவான், ஏன்னா அவன் மேலே யாரும் சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதே டைப்பில் நான் என்னெல்லாம் இதை கேட்கணும்னு நினச்சனோ அந்த கேள்விகள்லாம் பார்த்து திருப்பி என்ன கேட்டிருக்கு. எனக்கு எவ்வளோ கேவலமாக இருக்குது, வெக்கமாக இருக்குது, வேதனையாக இருக்குன்னு சொல்லுது. அதாவது நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், ஒரு விஷயம் நீ சொல்லலைன்னு கூட சொல்லிட்டு போயிடலாம். இல்லை அந்த நேரத்தில் எனக்கு இருந்த ஒரு சுச்சுவேஷனில் நான் அப்படி சொல்லி கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிட்டு போயிடலாம். இல்லை நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ விட்டுடலாம். ஆனால் அதை விட்டுட்டு நாங்கள் வந்து வேணும்னுக்கே ஏதோ ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி இதனால எனக்கு என்ன லாபம்? அது நடந்து முடிஞ்சு போன விஷயம். அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னபோது அதை நான் சொல்லலைன்னு சொல்லிட்டு போயிட்டா கூட பரவாயில்ல. ஆனால் இவங்க வந்து அவங்க கூட இருந்ததுனால அந்த புத்தி தான் வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை பேசினதும் இல்லாமல், அந்த மாதிரி கேவலமான வார்த்தையை யூஸ் பண்ணதும் இல்லாமல் திருப்பி அது என்னையே கேள்வி கேட்குது. அது என்ன ஒரு அராஜகம் அதெல்லாம். அதாவது என்ன உண்மை நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அந்த 3 மாதத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் என்னெல்லாம் டீப்பாக யாரும் அவ்வளோ க்ளோஸாக பார்த்துருக்க மாட்டீங்க. என்ன நடந்துச்சுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமே இருக்கலாம். இப்போ சொல்கிறேன் நான். அதாவது இந்த மேடம் சொல்கிறாங்க இல்லையா, ஏதாவது உணர்ச்சியற்ற ஜடம்னு ஒரு வீடியோ போட்டாங்களாம். நீ உண்மையிலே ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது சமூக அக்கறை இருக்கிற ஒருத்தையாக இருந்தால் அந்த வீடியோவை எனக்காக தயவு செய்து உணர்ச்சியற்ற ஜடம்னு நீ போட்ட இல்லையா, எனக்காக தேடி எடுத்துகிட்டு வந்து போடு. நீ அப்படி போட்டியேன்னா, அதாவது இவங்க சொல்கிறாங்க உனக்காக நான்லாம் தேட முடியாது, நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா டக்கரான்னு கேட்குது. நான் அப்பா டக்கரில் ஒரு சாதாரண ஆள் தான். ஆனால் சில உண்மைகளை வெளியே வரணும்னு நினைக்கிறேன் இல்லையா. நீ ஐட்டம்னு சொல்லலை அப்படின்னு சொல்லி, இல்லை அது கூட வேண்டாம், உணர்ச்சியற்ற ஜடம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஒரு தலைப்பு வச்சு ஒரு வீடியோ போட்டேன்னு சொல்லி அந்த வீடியோவை மட்டும் தேடி கண்டுபிடிச்சி எனக்காக இந்த ஒரே ஒரு சின்ன உதவியை செஞ்சேன்னா அதை போட்டுட்டேன்னா, நீ எங்கே இருந்தாலும் சரி, மலேசியா இருந்தாலும் சரி, சிங்கப்பூரில் இருந்தாலும், துபாயில் இருந்தாலும், எவ்வளவு செலவானாலும் நான் தேடி கண்டுபிடிச்சி வந்து உன் காலில் விழுந்து உன் செருப்பால் 2 அடி கூட என்னை அடிச்சிடு. அதை மட்டும் கண்டிப்பாக பண்ண முடியுமா? என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் மக்களே. அதாவது 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்துக்காக நான் இவங்களை எதிர்த்து வீடியோ போட்டேன். அது நிறைய பேருக்கு தெரியும். புரோக்கர் ஃபேமிலியை வந்து இவங்க எதிர்க்கிற மாதிரி எதிர்த்தாங்க. அதே சமயத்தில் இந்த மக்கள் பார்வை சகோதரியை வந்து டவுசர் பார்வை, அந்த பார்வை, பன்றி பார்வை அப்படிலாம் பேசும்போது எதுக்காக இப்படி தேவையில்லாமல் சீன்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் இந்த விஷயத்துக்கு உள்ளே வந்தேன். அப்போ வந்தப்போ இவங்க உடனே எனக்கு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டாங்க அவங்களோட இதில். இப்போ வந்து புதுசாக ஒரு ஐட்டம் வந்திருக்கு, அதாவது புரோக்கர் ஃபேமிலியிலேருந்து இன்னொரு புது ஐட்டம் வந்திருக்கு, அதுக்கு நான் அப்புறம் பதில் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதில் தான் அவங்க புரோக்கர் ஃபேமிலியிலேருந்து புதுசாக ஒரு ஐட்டம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்களே தவிர்த்து எந்த வீடியோலையும் ஜடம் ஐட்டம் அப்படின்லாம் போடவே கிடையாது. அது வந்து ஒரு போஸ்ட். இதுவே வந்து முதல்ல போய் அவங்க வந்து வீடியோலாம் போட கிடையாது, போஸ்ட்டில் ஐட்டம்னு என்னை மென்ஷன் பண்ணி இருந்தாங்க. அதுக்கு தான் நான் உடனே வந்து நீங்கள் இழுத்து விட்டுட்டீங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பதிவு போட்டேன். அதுக்கு அவங்க எந்த மறுப்பு தெரிவித்து எந்த வீடியோவும் போடவே கிடையாது. அது அவங்க சொன்னதுனால அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அமைதியாக தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ சொல்கிறாங்க போட்டாங்களாம், ஆனால் அந்த வீடியோலாம் தேடி எடுக்கணுமா.
ஆனால் எனக்காக இவெல்லாம் பெரிய ஆளா, இவளுக்காக நான் தேடி எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குற போதே தெரியுது அது பொய் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்கும் தெரியுது. அதுக்கப்புறம் சரி ஓகே, அது ஐட்டம் கூட விஷயங்களை விட்டுடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு சகோதரியும் இந்த விஷயத்தில் வந்து இவங்களுக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணாங்க, இவங்களோட பொதுவான எதிரி நான், அப்புறம் இன்னொரு சகோதரி, இந்த 3 பேருக்குமே இன்னொரு போஸ்ட் போட்டாங்க. அதில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த 3 பேருக்கும் ஒரு அடைமொழி கொடுத்தாங்க. இப்போல்லாம் யாருமே வந்து யார் பேரையும் வந்து டைரெக்டாக சொல்கிறது இல்லை இல்லையா, எல்லாருமே வந்து வேறு வேறு பேர் வச்சு பேசிக்கிறாங்க ஒரு சேஃப்டிக்காக. அதே மாதிரி அந்த மாதிரி சேஃப்டியாக சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. இது என்ன பேர் வச்சதுன்னா, ஒரு விபச்சார கும்பல் தலைவி, ஒரு கமிஷனுக்கு ஆள் பிடிக்கிற ஒரு ஏஜென்ட்டு, விபச்சார ஏஜென்ட்டு, ஒரு பாலியல் தொழிலாளி, 3 பேரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு போட்டுச்சு. உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, இந்த மாதிரி போஸ்ட்ல நீ போடவே இல்லைன்னு சொல்லு. அந்த போஸ்ட்லாம் இப்போ எங்கே போச்சுன்னு தெரியல. நான் நேற்று ஃபுல்லாக தேடி பார்த்தேன். அதே மாதிரி கமிஷனுக்கு ஆள் பிடிக்க வந்தியா அப்படின்னு சொல்லி தலைப்பு வச்சு ஒரு வீடியோ, அதுவும் வந்து எங்கே காக்கா தூக்கிட்டு போச்சுன்னு தெரியாது. அதில் வந்து தம்ப்நெயில்ல என்ன போட்டிருப்பாங்கன்னா, வாயை மூடி இல்லைன்னா வாயில் தைலத்தை தேய்ச்சிருவா ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோஸ்லாம் எப்போ போச்சு அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு விஷயம் வந்தது, சைபர் புல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒத்தரோசாவை ஏற்றி விட்டு ஒத்தரோசா ஏதாவது பண்ணிக்குவாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடும். அப்படி ஆச்சுன்னா அவங்களுக்கு இந்த நிலைமைக்கு ஆளான எல்லாருமே உள்ளே போக வேண்டி வரும் சைபர் புல்லிங் விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த டைமில் தான் நான் சைபர் புல்லிங்னா நீங்கள் பண்ணுறதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு போஸ்ட் போட்டேன். இவங்க என்ன சொன்ன விஷயங்கள், அதே மாதிரி இவங்களோட ஆட்கள் என்னை மிரட்டினது, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு அதெல்லாம் வச்சு நான் ஒரு போஸ்ட் போட்டேன். அந்த டைமில் தான் உடனே இவங்க அந்த வீடியோவெல்லாம் தூக்கிட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, தேடி எடுக்கணுமா. எனக்கு வந்து எதுவும் தேட வேண்டாம். இந்த சொன்னீங்க இல்லையா, உணர்ச்சியற்ற ஜடம் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ, இது எனக்கு நல்லா தெரியும். அப்படி ஒரு வீடியோ போடலை. இது எது மேலாலும் சத்தியம் பண்ணும், என் பிள்ளைகள் மேலே கூட சத்தியம் பண்ணும், அப்படி ஒரு வீடியோ அவங்க போடலை. ஆனால் இந்த ஒரு ஈனப்பிறவிக்காக நான் அதெல்லாம் பண்ணுறது. ஆனால் கண்டிப்பாக மனசு வந்து ரொம்ப கொதிக்குது. இப்படியெல்லாம் கூட ஒரு பேசிட்டு அது திருப்பி என்ன வந்து கேட்குது, இப்படியெல்லாம் ஒரு ஆளுங்க இருப்பாங்களா அப்படின்னு கேட்குது. சி, என்ன ஒரு ஜென்மம், நீ எதை சாதிக்க போகிற நீ? இந்த வந்து ஒரு 4 மாதத்துல நீ என்ன கிழிச்ச? நீ சும்மா உட்காந்து டெய்லி அந்த புரோக்கர் என்ன பண்ணுறான்னு வீடியோ பார்த்துட்டு ரிவ்யூ கொடுத்துட்ருக்குற, வேற என்ன கிழிச்ச நீ? இந்த அழகில் இது வந்து சொல்லுது, மற்றவங்க எல்லாம் வந்து பணம் சம்பாதிக்க வராங்க, ஏதோ பரிதாபத்தை சம்பாதிக்க வராங்க. நீ என்ன சம்பாதிக்க வந்த, என்ன சம்பாதிச்சிட்ட? நான் கூட இதை வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் பரவாயில்ல நினச்சேன். ஏன்னா நான் ஒரு சில வீடியோக்கெல்லாம் போடும்போது இவங்க வந்து கமெண்ட்லாம் போடுவாங்க. அப்போ கூட நான் கேட்டிருக்கேன், நான் உங்களை எந்த விதத்துலையாவது நான் காயப்படுத்திருந்தேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு நான் கூட இவங்களுக்கு பதில் போட்டிருக்கேன். அப்போ கூட ஒரு கேர்டஸிக்கு நானுமே உங்களை நான் காயப்படுத்தியிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த ஈனப்பிரிவு கேட்டதே கிடையாது. இது வந்து எப்படின்னா, இப்போ ஒரு இமேஜ் அதுக்கு கிரியேட் பண்ணிக்கிச்சு. நான் வந்து அது மாதிரிலாம் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை வந்து இப்போ கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால இதையெல்லாம் எங்கே போய் மற்றவங்க காட்டி கொடுத்துருவாங்க. ஒரு காலத்தில் நீயும் இப்படிலாம் பேசியிருக்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால மற்றவங்களை அப்படியே திருப்பி வந்து கேட்குது. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். அதாவது இவங்க சொன்னாங்க, அந்த வீடியோலாம் நான் தேடி எடுக்க முடியாது, நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய அப்பா டக்கர் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. நான் நிச்சயமாக அப்பா டக்கர் கிடையாது. நீங்கள் பெரிய அப்பா டக்கர், என்னென்னலாம் சாதிச்சிருக்கீங்க இந்த 4 மாதத்துலங்கிறத கண்கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நான். நீங்கள் பெரிய அப்பா டக்கர் தான். அதாவது உங்களுக்கே வந்து நிறைய விஷயங்களை வந்து உங்கள் கீழே இருக்காங்க பார்த்தீங்களா, கீழே இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, உங்கள் பதிவெல்லாம் பார்க்குறாங்க பாருங்கள், அவங்க தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. எதுவும் தெரியாமல் வந்து உட்கார வேண்டியது, 4 நாளும் 9ன்னு சொல்ல வேண்டியது, அங்கே இருக்கிற கமெண்டர்ஸ் இல்லை 4 நாளும் 8 அப்படின்னு உங்களை கரெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ எல்லாம் வந்து என்ன சொல்கிறது, என்ன இருக்குன்னு சொல்லி நீ வந்து வீடியோ போடுற அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக புரியலை. அட்லீஸ்ட் ஒரு உண்மையாவது இருக்கணும் இல்லையா? ஒரு விஷயத்த பண்ணிட்டு ஒத்துக்க தைரியம் இருக்கும் இல்லையா? நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ஆனால் இவ்வளவும் பண்ணிட்டு சம்மந்தப்பட்டவங்க, பாதிக்கப்பட்டவங்களே வந்துட்டு இவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்கேன் நீ. நான் உங்ககிட்ட ரொம்ப ஹம்பிளாக ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான் பண்ணுறேன். அதாவது இந்த உணர்ச்சியற்ற ஜடம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டேன், அதை தான் நான் ஐட்டம்னு சொல்கிறேன் அப்படின்னு நீ சொல்கிற இல்லையா? நான் வந்து ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன், அந்த ஒரே ஒரு உணர்ச்சியற்ற ஜடம்னு போட்ட வீடியோவை மட்டும் நீங்கள் எனக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, இந்த புரோக்கரோட வேலைகள் 1000 உங்களுக்கு இருந்தாலும் அதையெல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கிட்டு எனக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த வீடியோவை மட்டும் தேடி எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு
நான் இப்படி தான் உணர்ச்சற்ற ஜடம் அப்படின்னு தான் போட்டேன், அதை தான் நீ ஐட்டம்னு சொன்னேன் அப்படின்னு எனக்கு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், மலேசியாவில் இருந்தாலும், சிங்கப்பூரில் இருந்தாலும், துபாயில் இருந்தாலும், ஏன் நீங்கள் சுனிதா வில்லியம்ஸ் கூட இருந்தாலுமே கூட நான் அந்த இடத்துல வந்து உங்கள் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவுசெய்து இதை ஒன்று மட்டும் பண்ணிவிட்டு, நீங்கள் அப்படி சொல்லலை, நீங்கள் எவ்வளோ பெரிய உத்தமி அப்படிங்கிறத மக்களுக்கு மட்டும் இல்லை, அட்லீஸ்ட் என்ன சொல்கிறது, யாருக்காவது நீங்கள் உணர வச்சா போதும். ஆனால் எனக்கு செய்ய வேண்டாம், ஏன்னா நான் தான் வந்து அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர் இல்லை இல்லையா. அதனால் நீங்கள் எனக்கு பண்ண வேணாம். அட்லீஸ்ட் நீங்கள் இப்படிலாம் பேசலை, நான் சொன்னது இந்த வார்த்தை தான் அப்படின்னு எனக்காக வேண்டாம், உங்களை இன்னுமே நம்பிட்டு இருக்காங்க இல்லையா, நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைலாம் பேச மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவாவது அந்த வீடியோவை போட்டுட்டு நீங்கள் வந்து நீங்கள் எந்த இடத்துல கூப்பிட்டாலும் நான் வந்து உங்கள் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதை மட்டும் தயவு செய்து எனக்காக நீங்கள் பண்ணுங்கள்.